ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு முக்கியமாக தாய்மார்கள் தினமாய் இருக்கிறதுனால என் அன்பு தாய்மார்களுக்கு, என்னுடைய அன்பு பாட்டிமார்களுக்கு, சகோதரிகளுக்கு என்னுடைய தாய்மார் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு நபருக்கு கேட்டால் அவங்களுக்கு அவங்களுடைய தாய்மார்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், எவ்வளவு அருமையானவர்கள் என்று சொல்லுவாங்க. என்னுடைய தாய் இப்படி செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி எங்களை வளர்த்தாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, இந்த டிஷ் எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க, எனக்காக இதை செய்வாங்க, இப்படியெல்லாம் எங்களை வளர்த்தாங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாகவே தாய்மார்கள் மிக 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 முக்கியமான ஒரு நபருடைய வாழ்க்கையில் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. மதர்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மார்கள் முதல் ஆசிரியர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை வளர்ந்து பிறந்து அது 3 வருடங்கள் ஆகிறதுக்குள்ள பாருங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த முதல் 3 வருடங்கள் பிள்ளையுடைய மூளை அதிவேகமாக வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. அந்த 3 வருட காலமும் அந்த தாயிடத்திலிருந்து வளர்கிற அந்த பருவத்தில் பாருங்க, அந்த தாயோடைய பேச்சு, செயல், நடவடிக்கைகள் எல்லாம் அந்த பிள்ளையை உருவாக்குகிறது. நிச்சயமாகவே நம்முடைய செயல், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸையும் பிள்ளைகள் அப்சர்வ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் இப்படியாக அருமையான ஒரு காரியத்தை சொன்னாங்க. சில்ட்ரன் ஆர் லைக் ஸ்பஞ்ச். பிள்ளைகள் ஒரு பஞ்சை போல, அது எல்லாவற்றையும் உரியும். ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல தண்ணியை மட்டும்தான் உரியுமா? இல்லை, அது கெட்ட தண்ணியும், அது தண்ணீரில் எந்த தண்ணீரில் போட்டாலும் அந்த தண்ணியை உறிஞ்சு கொள்ளும். அப்படிப்பட்டது தான் பிள்ளைகளுடைய சிந்தை, அப்படிப்பட்டது தான் அந்த பிள்ளைகளுடைய இருதயம். ஸோ அவங்கள எதற்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம், எதற்கு அவங்களிடத்துல எப்படி நம்மளை பேசுகிறோம், என்ன காரியங்கள் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான் இல்லையா? இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம நல்ல தாயாக இருக்கணும், அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட பிசாசு பல விதங்களில் நம்முடைய காரியங்களில் அவன் உள்ள நுழைந்து, நம்ம குடும்பங்களில் நுழைந்து, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியங்களில், அவர்களை நடத்த வேண்டிய காரியங்களில் நம்மளை தவறவிட செய்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாயார் மிக மிக முக்கியமான ஒரு நபர் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. என்னுடைய எல்லாவற்றிலும், என்னுடைய ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், எப்படி பைபிள் ரீட் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பண காரியங்களில் நம்ம கையாளணும், ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எல்லாவற்றையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்று சொல்லி எனக்கு பாடம் புகட்டலை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையே எனக்கு ஒரு பாடமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு தாய்மார்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம பிள்ளைகள் நாளைக்கு என்னுடைய தாயார் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவங்க வாழ்ந்து காட்டினார்கள் என்று சொல்லணுமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை பிசாசு கொண்டு வந்து பாருங்க, வேதத்தில் தெபோராள் சொல்லுகிறாள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தாயாக எழும்பின உடனே கிராமங்கள் செழித்தது இல்லையா? அப்படிதான் அர்த்தம். ஆனால் தாயாக எழும்ப விடாதபடிக்கு இன்றைக்கு முக்கியமாக 2 காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி பிசாசானவன் 2 காரியங்களில் நம்மளை எழும்ப விடாதபடிக்கு, முக்கியமான 2 காரியங்களில் நம்ம முன்னேறி செல்ல விடாதபடிக்கு பிசாசு நம்மளை அமர்த்தி விடுகிற காரியம் என்ன தெரியுமா? முதல், ஜெபம். பாருங்க, சாலமோன் நாட்கள்ல 2 தாய்மார்கள் சாலமோன் இடத்துல வந்து ஒருத்தி தன்னுடைய தூக்கத்துல தன்னுடைய பிள்ளையின் மேல புரண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை மரித்து போன அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். பாருங்க, தூக்கத்தினால பிள்ளையை இழந்த ஒரு தாய் அங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசு நம்ம வாழ்க்கையில் தூக்கத்தை கொண்டு வந்து, கனநித்திரை கொண்டு வந்து, நம்ம ஜெபிக்க வேண்டிய அந்த நேரங்களில் திருடி விடுகிறான். ஜெபிக்க வேண்டிய அந்த சமயங்களில் பிள்ளைகளுக்காக வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுக்காக ராஜாமத்தில் கைகளை ஏறெடு, நதியளவு கண்ணீரை விடு என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஜெபிக்க விடாதபடிக்கு பிசாசு பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டு
கொண்டு இருக்கிறான். ஆனால் 2 சாமுவேல் 21 ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க பேர் ரிஸ்பாள். அதிகமாய் நம்ம அது அவங்கள குறித்து நம்ம கேட்டதில்லை பிரசங்கங்களில். ஆனால் அந்த ஸ்திரீயை குறித்து பாருங்க, தன்னுடைய 2 மகன்களை அவங்க சாக கொடுத்தாங்க. மலையிலிருந்து அவங்கள தூக்கி போட்டு விட்டாங்க. பிள்ளைகள் இறந்து விட்டாங்க, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் என்று சொல்லி அவங்க அப்படியே நிறுத்தி விடலை. அந்த ஒரு பொறுப்பெடுத்தாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கல. அந்த பிள்ளைகளுடைய சடலங்கள் மேல அவங்களுடைய புடவையை விரித்து பாருங்க, அல்லும் பகலும் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள், அந்த கருப்பு காலம் தொடங்குகிற வரைக்கும் பாருங்க, அந்த பிள்ளைகள் மேல அந்த புடவையை விரித்து இரவுல எந்த ஒரு மிருகங்களும் அந்த சடலங்களை எடுத்துட்டு போயிடக்கூடாது, பறவைகள் அந்த சடலங்களை பட்சித்திடக்கூடாது என்று சொல்லி அந்த ஸ்திரீ அந்த சடலங்களை பாதுகாத்த ஒரு ஸ்திரீயாய், ஒரு தாயாய் இருந்தாங்க. பாதுகாப்பு, ஜெபம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கல என்றால், பிள்ளைகளுக்காக நம்ம திறப்பில் நிற்கல என்றால், ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க முடியாதுங்க. யுத்த நாள் வருகிறது, நமக்கு விரோதமாக போராட்டங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு விரோதமாக வான மண்டலத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை அறியாம இன்னும் நம்ம தூங்கி கொண்டு இருப்போம் என்றால், ஒருவேளை நம்ம பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், ஆனா இப்பொழுதே நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளெல்லாம் திருமணமாகி போயிருக்கலாம், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணுமே, உங்களுடைய வாலிப பேர பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற தாயாக நீங்கள் எழும்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 2வது காரியம், பிசாசு நம்ம எழும்ப விடாதபடிக்கு செய்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனத்தை அறிய விடாதபடிக்கு, அதை குறித்து நம்ம தொடர்ந்து செயல்பட விடாதபடி செய்கிறது தான் பிசாசுடைய கிரியை. பாருங்க, அன்றைக்கு லோத்துடைய குடும்பத்தினரை தேவன் வெளியில அந்த சோதோம் கொமோரா விட்டு வெளியில கொண்டு வந்து அவங்களை தப்புவிக்க நினைக்கும் பொழுது, நீங்க பின்னிட்டு பாராமல் போயிருங்கன்னு சொல்லும் பொழுது, லோத்துடைய மனைவிக்கு அந்த சோதோம் கொமோரா மேல ஒரு ஈர்ப்பு. தன்னுடைய பிள்ளைகளை குறித்தோ, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தோ, கணவரை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ எந்த ஒரு கவலையுமே இல்லை, எந்த ஒரு தரிசனமும் இல்லை. என் பிள்ளைகள் என்ன ஆகுவாங்க, என் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைக்கணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், இப்படியெல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு கவலை எல்லாம் சோதோம் கொமோரா தான். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய கவலைகள் என்ன தெரியுமா? என்னால் அவங்கள மாதிரி இருக்க முடியல, இப்படி ஆடம்பரமாக இருக்க முடியல, எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க, அவர்களை போல இருக்க முடியல, இப்படி உடுத்த முடியல, அதை வாங்க முடியல, அங்கே போக முடியல, இதை செய்ய முடியல. இப்படியே தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான தரிசனங்களை, தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்களை மறந்து உலக பின்னாடியே போய்கொண்டிருக்கிற தாய்மார்கள். ஆனா மோசேயின் தாய் யோகேபேத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசேயின் தாய், வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை அழகுள்ளது என்று அவள் கண்டு அந்த பிள்ளையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பிள்ளையை வளர்ப்பதே ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய காரியம். ஆனால் அந்த பிள்ளையை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தாங்களாம். நிச்சயமாகவே நான் யோசித்து பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு இப்பொழுதுதான் என்னுடைய மகன் 2 மாத குழந்தை. அப்போது எப்படி இந்த 3 மாதங்கள் அவங்க ஒழித்து வைத்தாங்க? ஏன்னா இந்த 3 மாதங்களில் பிள்ளைகள் எதற்கு அழுகிறாங்க, எப்போ அழுவாங்க, எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த சூழ்நிலையில் 3 மாதங்கள் பிள்ளையை ஒழித்து வைத்த ஒரு தாய். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளை ஒரு நாள் இவன் ரட்சகனாக எழும்புவான், இந்த பிள்ளை ஒரு நாள் என் ஜனத்துக்கு, என் குலத்துக்கு ஒரு ரட்சகனாக எழும்புவான் என்ற ஒரு தரிசனத்தை பெற்றிருந்த ஒரு தாய். இன்னைக்கு பிசாசு உலக மோகங்களை கொண்டு வந்து, சோஷியல் மீடியா ப்ரெஷர்ஸை கொண்டு வந்து, எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, நானும் செய்யணும், அது கடன் வாங்கியாவது நான் செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு வலைக்குள்ள இளம் தாய்மார்களை சிக்க வைத்து அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் குடும்பங்களுக்குள்ள. இன்றைக்கு நம்ம அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம் தாயாக நம் பிள்ளைகளை குறித்த தரிசனங்களை நாம் பெற வேண்டும். எப்படி பெற முடியும்? நம்ம ஜெபித்தாதான் பெற முடியும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகளுடைய சந்ததி இப்படி இருக்கணும், என்னுடைய சந்ததி இப்படி இருக்கணும். ஆண்டவரே, என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், என் சந்ததி தலைமுறை தோறும் அது
கர்த்தருடைய சந்ததி எனப்படணும் எப்படிங்கிற வைராக்கியத்தோடு தரிசனம் பெற்ற தாய்மார்களாய் எழும்ப விடாதபடிக்கு, தரிசனங்களை மங்கி போக செய்கிற பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இத்தனை நாட்கள் எப்படி போனது? சில தவறுகளை நம்ம தாய்மார்களாய் செய்திருக்கலாம், போனது போகட்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தாயாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஒருவேளை நீங்கள் பேர பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களாக இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதமான தாய்மாராய் இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தாய்மார் தினத்தில் எங்களோடு நீர் பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூக்கத்துக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே எங்கள் தரிசனங்களை இழந்து போன நாட்கள் போதும் அப்பா. இதற்கு மேலே பிசாசுடைய வலையில் சிக்கி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எழும்ப ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாயாக நீர் ஆண்டவரே நீர் முன்குறித்து ஹல்லேலூயா எங்களிடத்துல நீர் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வழியில நாங்கள் நடத்த, நேர்த்தியான பாதையில நடத்த, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய அறிவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, தேவனை அறிகிற அறிவோடு ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்க்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகத்துக்கு, மாம்சத்துக்கு, ஆண்டவரே ஐஸ்வர்யத்துக்கு, உலக பெருமைகளுக்கு, சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்த நாட்கள் ஆண்டவரே போதும் அப்பா. ஆண்டவரே இதற்கெல்லாம் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு, இப்படிப்பட்ட காரியங்களில் தூக்கத்துக்கு, உலகத்துக்கு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல தாய்மார்களாக, முன்மாதிரியான தாய்மார்களாக எங்களை உருவாக்குவீராக ஆண்டவரை. வீட்டுக்குள்ளேயே இருந்து பிள்ளைகளை கவனிப்பது, சமைப்பது, இப்படியே ஒரே 4 செவற்றுக்குள்ளேயே இருந்து ஆண்டவரை மனநிலையில், மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. அவர்கள் தாபரித்திருக்கிற அந்த வீட்டில், அந்த அறைகளில் ஆண்டவர் உம்முடைய சமாதானம், அந்த தாய்மார்களுடைய இருதயத்தில் உம்முடைய சமாதானம் ஆண்டவரை, உம்முடைய ஞானம், பிள்ளைகளை வளர்ப்பதற்கான உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்கப்பா. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன்களுக்கு ஆண்டவரை தாய்மார்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை நல்ல வழியில சமாதானமாய் நடத்த எங்களுக்கு பலனையும், கிருபையும், பொறுமையும், ஞானத்தையும் தருவீராக. இதே நேரத்தில் ஆண்டவரே, பிள்ளை இல்லாம எனக்கும் ஒரு பிள்ளை இல்லையே, நானும் ஒரு தாயாக ஆண்டவரே நான் மாறணுமே, எனக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் தரமாட்டீரா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை பெற ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளை பெற ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.